everyone and welcome back to Love Yourself. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கூட்டரோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். And as 125cc செக்மெண்ட்ல ரொம்பவே சூப்பர்பான எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட் அண்ட் கம்ஃபர்டபுள் கொடுக்குற வகையில் அமைஞ்சிருக்கிற TVS NTORQ 125. அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதனோட அட்வான்டேஜ், சீட்டிங் இன்ஜினியர் தான் இருக்கா, லாங் டிரைவ் போகலாமா, இது போன்ற பல கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஆன்சர் தர போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வால்கவுட் ஒன்று பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வண்டியோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், அப்புறம் இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட லுக்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். NTORQ 125 லுக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான ஸ்கூட்டராக இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் தருது. அண்ட் இதனுடைய கட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதனுடைய கலர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 11 கலர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் ரெட் கலர், ரெட்லே 3 வேரியன்ட்ஸ், அப்புறம் ப்ளூவில் 2 வேரியன்ட், தென் பிளாக், சில்வர், கிரே, ஃபைனலாக எல்லோ. நம்மக்கிட்ட இருக்கிறது TVS NTORQ ரேஸ் எடிஷன். நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியுது அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி, சீட்டுக்கில் இருக்கிற லைட்டான அந்த கிரேடியன்ட் டிசைன்ஸ், அதே மாதிரி நமக்கு பட்டன்ஸ் கிட்ட இருக்கிற இந்த கிரேடியன்ட் டிசைன்ஸ், இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். NTORQ ரேஸ் எடிஷனில் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட டோட்டல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், கர்வ் டிசைன், அந்த டெயில் லேம்போட ஸ்ட்ரக்சர், ஷேப், வண்டியில் இருக்கிற எல்லா கட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை தருது. ஸோ அடுத்து வண்டியோட ஸ்பேஸ் ஆக்குபன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். NTORQல சீட்டு கடியில் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம அழகாக நம்மளோட ஹெல்மெட் வச்சுக்கலாம். அது போக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் நீங்கள் திறக்கும் போது அங்கேயே நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணி இதிலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஹெல்மெட் அண்ட் ஒரு ரெயின் கோட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை மொபைல் ஃபோன்ஸ் இல்லைனா இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் எதாவது வச்சுக்கலாம். அண்ட் NTORQோட சீட் பற்றி நான் சொல்லி ஆகணும். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் குஷன் ஸ்மூத் சீட்னே சொல்லணும். அண்ட் லாங் டிரைவ்ஸ்க்குலாம் இந்த சீட்டில் போனால் பெயின் கம்மியாக தான் இருக்கும் மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ரைடர் அண்ட் பில்லியான் 2 பேருமே கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அப்புறம் நம்ம இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் லிட் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஒரு தடவை மற்ற ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சீட் திறந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அழகாக அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். TVS NTORQ பவர் பண்ணுறது ஒரு 125 சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின். ஸோ BS4க்கும் BS6க்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, BS4ல் வந்து கார்பரேட்டர் அண்ட் BS6ல் வந்து ஃபியூல் இன்ஜெக்டட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபியூல் இன்ஜெக்டட் வண்டி. அண்ட் இந்த இன்ஜின் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 9.3 PS பவர் at 7000 RPM, 10.5 Nm டார்க் at 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பவர் வச்சுக்கிட்டு நம்மளால் ஈஸியாக ஒரு மற்ற வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இல்லைனா லாரியாக இருந்தாலும் சரி, ஹைவேஸில் நம்மளால் ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடியுது. அதே மாதிரி ஸ்ட்ரீட்லேயும் இந்த பவர் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நமக்கு நிறைய மோட்ஸ் இருக்கனால நம்ம ஸ்ட்ரீட் மோட், ரேஸ் மோட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த பவரால் நம்மளால் 0 to 40 வந்து 4 செகண்ட்ஸில் ஆக்சிலேட் பண்ண முடியும். 60 வந்து 8 செகண்ட்ஸ்லையும், 80 வந்து ஒரு 12 to 15 செகண்ட்ஸில் நம்மளால் ஆக்சிலேட் பண்ணி டக்குன்னு நம்மளால் போக முடியும். அதே மாதிரி வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம த்ராட்டில் கொடுத்தோன்னே இனிஷியல் பிக்கப்பாக இருந்தாலும் சரி, மிட் ரேஞ்சில் லைட்டாக லோவாக தெரிகிற மாதிரி இருந்தாலுமே ஹை எண்டில் நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு 75 மேலே போனாலும் வண்டியில் வந்து எந்த விதமான ஷேக்கிங்கும் இல்லாமல் ஒரு நல்லாவே ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஹைவேல வந்து ரைட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். லாங் ட்ரைவ் போகிறவங்களெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக அந்த 80-85 போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி லோ எண்டில் வந்து பிக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பவர் பொறுத்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது அப்படியே மைலேஜும் சொல்லிடலாம். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.8 லிட்டர்ஸ். ஸோ என்னடா 5.8 லிட்டர்ஸ், இது எப்படி லாங் ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு நினைக்க தேவையில்லை. இதனோடைய மைலேஜ் பார்த்திங்கன்னா 51 வரைக்கும் நமக்கு தருது. ஸோ ரொம்ப ஹையாக ரஷ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா 48 அந்த மாதிரி தான் தரும். ரொம்பலாம் ட்ராப் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் மைலேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக தருது. என்ன தான் நம்ம கான்ஸ்டன்ட்
கான்ஸ்டண்ட்டாக 80-85 ஓட்டினாலுமே நமக்கு வந்து 51-48ன்ற அந்த மைலேஜ் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ வண்டியோட லென்த் பற்றி பார்க்கும்போது ரொம்பவும் ஷார்ட்டாக இல்லாமல் ரொம்பவும் லாங்காக இல்லாமல் ஒரு காம்பேக்டான சைஸில் ஒரு 2 பேர் நல்லா ட்ராவல் பண்ணிவிட்டு 2 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிட்டு போகிற அளவு தான் வண்டி இருக்குது. அது மாதிரி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 mm. நம்ம ஒரு அப்சைட் டவுன்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் எதையுமே நீங்கள் இன்னொருத்தர் ஏற்றிட்டு போனாலுமே எதுலையுமே கீழே இடிக்காமல் அழகாக நம்மளால் அதை பாஸ் பண்ணி போக முடியும். அண்ட் வண்டியோட கர்ப் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 118 kgs. ஸோ இது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஹிப் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்காது. நீங்கள் அழகாக ரொம்ப ஈஸியாக சைட் ஸ்டாண்ட் போட்டுடலாம். லேடிஸும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட வெயிட் அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட். அடுத்து வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணி போனது ரொம்பவே எங்களுக்கு வந்து இப்படி டாப் எண்டில் வந்து நல்லாவே வண்டி ஸ்ட்ரெஸ் ஆகலை. எங்கேயுமே வண்டி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பக்காவாக அது பாட்டு ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம டாட்டில் கொடுக்குற வரைக்கும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் போயிட்டே தான் இருந்தது. அதேமாதிரி லோயர் எண்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டும் போதும் சரி, எங்கேயுமே வந்து ஒரு வண்டி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லவே இல்லை. அண்ட் பிலியான் கூட்டிகிட்டு நல்ல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப் அண்ட் டவுன்ஸில் ஏறி இறங்கினாலும் வண்டி அந்த கஷ்டம் அப்படின்றது இல்லை. அது பாட் நமக்கு டாட்டல் கொடுத்தோன்னா அது பாட்டு அதனுடைய ஒர்க் பண்ணி போயிட்டே இருக்குது. இதே செக்மெண்ட்டில் இருக்கிற வேறு வண்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டிஸ்லாம் சில இடத்துல டாட்டில் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸை அது கேட்டுட்டு போயிட்டே இருக்குது. தென் டேர்னிங் ரேடியஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ லேடிஸ்லாம் ஓட்டும் போது ரொம்ப தூரம் போய் திருப்பிட்டு வரணும் அப்படின்னு இல்லை. டக்குனுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். புதுசாக ஜென்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா நம்மளால் டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப குட்டி தான். ஸோ ஈஸியாக ஒரு ஹைவே இல்லைனா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒன் வேல தெரியாமல் போயிட்டிங்கன்னா டக்குன்னு மறுபடியும் நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வண்டியில் ஃப்ரண்ட் டயர் வந்து 100/80 செஷனும் பின்னாடி 110/80 செஷனும். பின்னாடி டயர் வந்து லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க்கு, ரியர் பிரேக் வந்து ட்ரம். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒரு 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிங்க்ரோனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம். டிவிஎஸில் வந்து சிங்க்ரோனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் பின்னாடி வந்து பேக் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60% பேக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் ஹாஃப் ஒரு 30% இல்லை 20% வந்து அதே சிங்க் ஆகி ஃப்ரண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சிங்க்ரோனைஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வண்டியோட டயர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரோட் கிரிப் அப்படின்றது ரோட் ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதான் நம்ம ஹை ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டும் போது வண்டியில் எந்த ஒரு வாபலும் இல்லை. அதுக்கான மெயின் ரீசன் வந்து வண்டியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் வண்டியோட வீல்ஸ்லையும் தான் அது வந்து இருக்குது. வண்டியோட வீல்ஸ் வந்து ஒரு 85 அந்த மாதிரிலாம் போகும்போது எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லை. ஒரு ரைட் பண்ணும்போது ஹேண்டில் பாரில் எந்த வைப்ரேஷன் ஸோ எதுவுமே இல்லை. ஸோ வண்டியோட ரோட் கிரிப் அண்ட் ரோட் ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். அடுத்து வண்டியோட லைட்ஸ். ஸோ ஹெட்லைட், டெயில், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து பூட்டில் வர ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்போதே பார்த்துருப்பீங்க வீடியோட ஸ்டார்டிங்கில். வண்டியோட ஹெட்லைட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். நாங்கள் பர்சனலாக ஒரு நல்ல டார்க்கான பிளேஸில் வண்டி வச்சு டெஸ்ட் பண்ணி லோ பீம் அண்ட் ஹை பீம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டுமே பண்ணோம். நல்லாவே ஒரு விசிபிலிட்டி இருக்குது. எல்இடின்னா சொல்லவா வேணும். ஸோ விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே இருந்தாலுமே சரி, ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே அவ்வளோவா தேவைப்படாது. இருந்தாலுமே அந்த விசிபிலிட்டி அப்படின்றது, அந்த தூரம் நமக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹெட்லைட் விசிபிலிட்டிக்கு அடுத்ததாக வண்டியோட ரியர் விசிபிலிட்டி தான். ஸோ வண்டியோட மிரர்ஸ் வந்து ஹேண்டில் பேர்க்குள்ளே ரொம்பவே காம்பேக்டாக சூப்பராக அடங்கியிருக்கு. அண்ட் இதில் வந்து நம்மளோட ரியர் விசிபிலிட்டி நம்மளால் பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் மீடியம் சைஸாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வண்டியோட ஸ்விட்ச் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு பாஸ் ஸ்விட்சாக இருந்தாலும் சரி, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்ஜின் கில் ஸ்விட்ச், ஹார்ன் எல்லாமே ஸ்விட்ச் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு வந்து ரொம்பவே பக்காவாக இருந்தேன். அண்ட் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். அண்ட் ஹேண்டில் பார்ஸில் சைடில் அந்த வந்து க்ரோம் ஃபினிஷ், லிட்டில் பிட் சில்வர் கலர் ஃபினிஷ் வந்து வண்டிக்கு ஒரு நல்ல லுக்காகவே தெரியுது. இது எல்லாத்தையோட வண்டிக்கு வந்து ஹசார்ட் லைட்ஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க இன்ஜின் கில் ஸ்விட்ச் கீழே. ஸோ இந்த ஹசார்ட் லைட் எதுக்குன்னா, மெயினாக ஏதாவது எங்கேயாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஹசார்ட் லைட் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் மோஸ்ட்டாக நம்மள எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த ஹசார்ட் லைட் யூஸ் பண்ணிப்போம். டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வண்டி மாதிரி தெரியும். ஆனால் எல்லா ஆவரேஜ் பர்சன்ஸும் யூஸ் பண்ணுற சேம் வண்டி தான். ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் ஓட்டிக்கலாம், டாலாக இருக்கிறவங்க ஓட்டிக்கலாம். டாலாக இருக்கிறவங்க மட்டும் லைட்டாக வண்டி அந்த யூ டர்ன்ஸ் அந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது லைட்டாக முட்டியில் அடிக்கும். மித்தபடி இட்ஸ் ஃபைன். அண்ட் ஃபைனலாக வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்க்கலாம். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க டிவிஎஸ்லேருந்து. எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம், நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்மெட் போடணும் அப்படின்ற இண்டிகேஷன் வரும். இது ரொம்பவே நல்ல விதமான இண்டிகேஷன். தென் இன்ஜினோட ஹீட்டிங் டெம்பரேச்சர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், தென் ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க. தென் ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ், எவ்வளோ ஃபியூல் இருக்குது.
தென் வந்து ரெண்டு ட்ரிப் இருக்குது. ஸோ நமக்கு வந்து வண்டியில் 3 மோடு மொத்தமாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட், செகண்ட் ஒன் வந்து ரைட் மோட், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மோடுன்னு ஒன்று வரும். ஸோ இது எப்படி செட் பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு மோடு வேணால் அதில் வச்சுட்டு மோடு அண்ட் செட் 2 பற்றி நம்ம சேர்த்து ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இது வந்து செட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நமக்கு எத்தனை ட்ரிப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பி. ஸோ 2 ட்ரிப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் என்னென்ன இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹசார்ட் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் காமனாக இருக்குது. தென் ஹை பீம், லோ பீம், தென் எக்கோ மோட் ஆர் பவர் போர்ட். ஸோ நம்ம ஓட்டுறது பொறுத்து அங்கே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் மாறும். தென் டிவிஎஸோட லோகோ வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் NTORQ 125 அப்படின்ற பேட்சிங் வந்து பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். அண்ட் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோனோட நம்மளோட மொபைலோட இது வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். அண்ட் that's it guys. நான் ரைட் பண்ணதுலேருந்து என்னோடய வியூ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் NTORQோட ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா 75,000 to 85,000 வரைக்கும் வரும். அது நீங்கள் செலக்ட் பண்ணுற வேரியண்ட் பொறுத்து இருக்குது. அண்ட் இவ்வளோ இது கொடுத்து இதை வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் மைலேஜ், ஒரு பவர் டெலிவரி, ஒரு லாங் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள், அது இல்லாமல் கம்ஃபர்ட், போத் வீட்டில் இருக்கிற லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கூட்டரில் நல்ல ஸ்கூட்டர் அப்படின்னா இது சொல்லலாம். எக்கச்சக்கமாக அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் அசிஸ்ட், லாஸ்ட்டாக எங்கே பார்க் பண்ணிங்க, ஸோ ஆட்டோ ரிப்ளே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது. அண்ட் இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த வண்டிக்காக நீங்கள் போகலாம். எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் லைட்டாக டச் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனையும் அமைக்கி ஒரு தடவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் பை ஃப்ரம் தேவா அண்ட் லவ் யுவர் செல்ஃப்.